எனக்கு குட் நியூஸ் இருக்குது. நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். பெரிய விஷயங்களெல்லாம் நடந்துட்டு போன இடத்துல எலக்ட்ரிசிட்டி போர்ட் நேரடியாக போய் கதைச்சி அவங்க டிபி எடுத்துட்டேன். கம்பெனியில் நேரடியாக எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லாமல் நேரடியாக கம்பெனியில் போய் கதைச்சி எடுத்தாச்சு. கம்பெனி வந்து அவங்களோட இது எரிசக்தி அமைச்சில் போய் அதே மாதிரி ஓட்ட பில்லும் எடுத்தாச்சு. எலக்ட்ரிசிட்டி பில் எடுத்தால் லைக்கோ பில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓட்ட பில்லும் எடுத்தாச்சு. போனதுக்கு பெரிய யோசனை ஞாபக வேலை நடந்திருக்கு. இன்னும் என்ன விஷயம் சரி வந்திருக்கு. இன்சூரன்ஸ் பேமெண்ட்டுகள் எல்லாம் டேரெக்டாக இன்சூரன்ஸோ கம்பெனிகள்லேயே எடுத்துட்டோம். அதை விட மிச்ச வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கடவுள் எந்த இன்சூரன்ஸ் இது டேரக்ட் பேமெண்ட்டும் கிடச்சிட்டுண்டா பெரிய லெவலில் சக்ஸஸ் பார்ப்போம். ஏதோ கடவுள் விட்ட வழியினி எங்களால் முடிஞ்ச அளவுக்கும் எல்லாம் ப்ரெசன்டேஷன் எல்லாம் கொடுத்து அது இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கோம். இனி நாளைக்கு என்ன செய்கிறாரோ கடவுள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல இதை காட்டணும். அவ்வளோதான் எங்கட கையில் இருக்கு. எங்களால் முடிஞ்ச எல்லாம் செய்திருக்கோம். பார்ப்போம். நீங்கள் பயப்படாமல் என்ன இனி இப்போ வந்து நீங்கள் வெள்ளி விடிய 8 லட்சம் பேமெண்ட் இருக்க எடுங்களன். எப்படியோ இப்போ நல்ல சேல்ஸ் போகுது உங்களுக்கு. எப்படியும் இன்றைக்கு வெள்ளி வியாழக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள்லையும் ஒரு 12 லட்சம் ரூபா போகும். அப்படியும் டோட்டலாக 12க்கு மேலே தான் போகும். அப்போ திங்கக்கிழமை இப்போ 38 கிடையாது. திங்கள் அப்படியும் 25க்குள்ளே வந்துடும். அப்போ பயப்படாமல் எடுக்கலாம். என்னடா நேற்று இரவு நான் பார்க்க 43 சொச்சம் இருந்தது. இன்றைக்கு 38 இருக்குது. கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் கிட்ட உங்களுக்கு போயிருக்கு. அப்போ சராசரியாக நாளைக்கு நாளாண்டைக்கு இந்த 3 நாளும் உங்களுக்கு சேல்ஸ் போச்சுண்டா உங்களுக்கு எடுத்து வைக்கிறதும் பெரிய யோசனம். மற்ற கமிஷனும் கூட 2 லட்சம் ரூபாய் கிடக்கு. அதான் மெசேஜ் போடுறேன். அடுத்த பயப்படாமல் எடுக்கலாம்னா திங்களோ இல்லை அதுக்கு முதலோ நான் எலக்ட்ரிசிட்டி பில் லோன் பண்ணிடுவேன். அப்போ நீங்கள் எடுக்கிற பேலன்ஸ் பறந்துடும். இவ்வளோ நாளும் போய் ஒன்றா கிடந்துறியா கடை 2 எல்லாரும் போடுவாங்க. உங்களுக்கு அந்த பேலன்ஸ் உடனே இருக்கிறேன். மேக்ஸிமம் திங்கள் லோன் பண்ணுவேன். திங்களுக்கு முதல் லோன் பண்ணால் ட்ரைவ் பண்ணுவேன். கிடச்சிதுண்டா உங்களுக்கு அதுவும் வந்துடும். எடுங்க நீங்கள் பயப்படாமல். என்ன இனி இப்போ வந்து நீங்கள் வெள்ளி மட்டும் போட்டிங்கன்னா சனி ஞாயிறு போட போகிறது இல்லை. வார கலெக்ஷன் முழுக்க அவருக்கு கொடுக்கலாம். என்னடா ஒரு பேமெண்ட்டும் இல்லையா உங்களுக்கு பெண்டிங்கும். இதை எடுத்து போட்டு சனி ஞாயிறு கலெக்ஷனை கொடுத்தீங்களா அவர் சனி ஞாயிறு திங்கள் கொடுக்க முழு காசும் எடுத்த காசும் கொடுத்து இதில் இருந்தும் நீங்கள் எடுத்துருவீங்க. அதெல்லாம் பயப்படாமல் எடுங்க. நாளைக்கு என்ன நீங்கள் எடுத்தீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கணும். நானும் வெளியே நிற்கிறபடியா நானும் பேமெண்ட் ஒன்றும் எடுக்க இல்லை. எனக்கு அங்கால ஆஃபீஸில் இருந்தா தானே ஏதாவது பார்த்து அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் செய்யலாம். அப்போ நானும் இங்கே நிற்கிறபடியா நீங்கள் எடுத்து விட்டீங்களா எனக்கும் ஈஸி. அவரும் எடுக்கலேண்டு இல்லாமல் ஒரு பேமெண்ட் சரி எடுத்தால் திருப்பி அடுத்த பேமெண்ட் இடைக்கு மெசேஜை போடுவார். பார்த்துடுங்க. என்ன மற்ற கமிஷன் கூட வராடியா வழியை எடுத்தாலுமே நட்டம் இல்லை உங்களுக்கு. 2 லட்சம் ரூபா வருது தானே. மாறிச்சாரி எடுத்தாலுமே நட்டம் இல்லை உங்களுக்கு. நீங்கள் சொல்கிறது சரி. அப்போ நான் இப்போ இன்றைக்கு ஒரே நாளில் நீங்கள் முழுக்க போட்டு பிடிக்க போகிறது இல்லை தானே. எப்படியோ இந்த நெக்ஸ்ட் வீக் தானே போட்டு முடிக்க போகிறீங்க. நான் சொல்கிறேன் என்னடா நீங்கள் உங்களோட கையில் இருக்கிறத போடாதீங்க. வெளியே இருக்கிறத வேண்டி போடுங்க. இது அதே காசு திருப்பி ரிட்டர்ன் ஆகிக்க அவருக்கு கொடுங்க. இதில் ரீலோட்டில் வர காசில் நீங்கள் எடுத்து இஞ்சால போடுங்க. உங்களுக்கு 2 லட்சம் ரூபா கையில் மிஞ்ச போகுது. 1% உங்களோட காசு இல்லையண்டா கூட உங்களுக்கு 2 லட்சம் ரூபாயில் சரி நீங்கள் வெளியில் எடுக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபா எடுத்தாலும் 1 லட்சம் ரூபா மிஞ்சும். இப்போ நான் பழமையாக உங்களுக்கு எனக்கு நீங்கள் எடுக்காட்டி பேசாமல் நான் எடுத்துகிட்டு போவேன். நான் இங்கே நிற்கிறதால இன்றைக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் செய்ய இயலாது. இப்போ வேணால் விட இயலாது. என்னோட ஒவ்வொரு கிழமையும் எனக்கு தந்துட்டுருக்கேன் நல்ல பேமெண்ட். எனக்கு வேறவாசி பிரச்சனையை முடிச்சதே இவனால தான். அதால் நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு நல்லதா எனக்கு நல்லது. வேற நீங்கள் இப்போ இதில் நாளைக்கு நாளன்னைக்கு நீங்கள் எனக்கு திங்கள் செவ்வாய் வரையும் நீங்கள் போட போகிறதே இல்லை. அப்போ அதில் 4 நாள் வர்ற காசு நீங்கள் அப்படியே எடுத்து உங்க கொடுத்துருவீங்க. வார காசு முழுக்கலையும். அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு உடனே சேர்ந்துடும் கலெக்ஷன். செவ்வாய் புதனில் நீங்கள் முழு காசுமே போட்டு கொடுத்துடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி எடுக்கிறது புத்திசாலித்தனம். என்னென்னா இன்றைக்கு நாளைக்கு நீங்கள் எனக்கு டிபாசிட் திங்கக்கிழமை டிபாசிட் போட போகிறது இல்லை. எப்படியோ நீங்கள் இன்றைக்கு டிபாசிட் பண்ணீங்கன்னா திங்கக்கிழமை கட்டாயம் போடுவீங்க. எனக்கு இன்றைக்கு 2 லட்சம் ரூபா பேமெண்ட் இருக்குது. போட்டிங்கன்னா திங்கக்கிழமையும் போட தேவை. நீங்கள் புதன்கிழமை வரையும் சமாளிக்கலாம். இதுதான் நல்லது. இனி டிசிஷன் உங்களோட.
இப்போ நீங்கள் இன்றைக்கு எடுத்தீங்கன்னா அடுத்த பேமெண்ட் புதன்கிழமை தான் போடுவீங்க 100% கன்ஃபார்ம். இப்போ இன்றைக்கு கமிஷனோட உங்களுக்கு வந்துடும் பேமெண்ட். அடுத்த பேமெண்ட் நீங்கள் புதன்கிழமைக்கு டெலிவரில் போக மாட்டேன் நீங்களே யோசிச்சு பாருங்க. தெரிஞ்சு போய் கிடக்க மாட்டெல்லாம் நீங்கள் இனி யோசிக்க வேண்டிய தேவை வராது. இன்றைக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி எடுத்துருக்கலாம் பேமெண்ட்டை. பாருங்க எவ்வளோ ரீலோட் போயிருக்கு, 35க்குள்ளே வந்துட்டுது. நாளைக்கு 4 டே போக நார்மலாக நீங்கள் எப்படியும் திங்கக்கிழமை காலையிலேயே உங்களுக்கு 25க்குள்ளே வந்துடும். திங்கக்கிழமை சேல்ஸ் போக 20 வந்துடும். இப்போ நீங்கள் எடுத்துருந்தாலும் உங்களுக்கு நட்டம் நல்லா லாபமாக தான் தந்துருக்கு. என்னடா சும்மா சாதாரணமாக ரீலோட்டே போயிடும் உங்களுக்கு. மற்ற எப்படியும் நான் சொன்ன அந்த எலக்ட்ரிசிட்டி பில் ஓட்ட பில் கொண்டு வரணுண்டு நாளாண்டைக்கு எப்படியோ எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு பின்னரே இல்லை 4 டே காலமாக ஒன் பண்ணுவேன். அப்போ அது போனாலே ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சும்மா போகும் உங்களுக்கு. அதில் நீங்கள் இன்றைய கடைசியாக நானும் பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். நானும் மீட்டிங் என்று நீங்களும் போட்ட கொஞ்சம் அந்த மட்டுமட்டான டைமில் உங்களோட பேமெண்ட்டை வந்தது. இன்னொரு ஆள் எனக்கு தர வேண்டிய பேமெண்ட்டை போட சொல்லிச்சுன்னா ஓமண்டு போட்டு அவரும் கொஞ்சம் மட்டுமட்டான டைம் கடைசி அவருக்கு அரைவாசி காசு போட இல்லை அந்த சொல்லி போட்டது. நான் வேறு ஆள் அரைவாசி காசு போட்டு பர்ச்சேஸ் பண்ணிடுறது. எனக்கு அவருக்கு தான் கமிஷன் போயிட்டுது. நீங்கள் ஃபுல்லாக போட்டிருந்தா தந்திருப்பேன், நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்ட்டு காசு வச்சுக்கிறேன்னு சொல்லி கூட அப்படியே விட்டுட்டார் அவர். அப்போ போட்ட காசும் வேற இல்லை. எல்லா வழியாலையும் பிரச்சனையாக தான் கிடக்கு இது. உங்களுக்கு நாளைக்கு ஒரு சின்ன அமௌண்ட் இருக்குது, தேவையாண்டா பர்ச்சேஸ் பண்ணுங்க. நாளைக்கு மாதிரி தான் ஏற்கனவே எனக்கு பேமெண்ட் அங்காலையும் போயிருக்கி, டயலாக்லேயும் போயிருக்கி, உங்களோட சைட்டால் டயலாக்லேயும் போயிருக்கி நிற்கி. அப்போ கொஞ்சம் ரோலிங்குக்கு பிரச்சனையாகிறதால நான் பெரிய அமௌண்ட்டை என்னால் கூட நான் போடையிலாம் கிடக்கு. நாளைக்கு ஒரு பேமெண்ட் இருக்குது, நீங்கள் வேணுண்டா போட்டுடுங்க. உங்களுக்கு ரீலோட் போய்கொண்டிருக்க. அப்போ பேலன்ஸை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. போட்டால் கூட உங்களுக்கு கூட ஒரே நாளில் கலெக்ஷன் ஆக போகிற மாதிரி. இப்போ நாளைக்கு ஒரு 5 தான் கிடக்கு, அதை வேணுண்டா போட்டுடுங்க. கமிஷன் கொஞ்சம் கூட வரும், உங்களுக்கு பிரியோசனப்படும். தேவையான எடுத்துக்கொள்ளுங்க. என்னென்னா திங்கட்கிழமையில் இவ்வளோ கமிஷன் வேறு, அதனால் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை டயலாக் நாங்கள் செய்து தரணுன்னு சொல்லிட்டேன், கட்டாயம் செய்துடுவோம். வேறு திங்கட்கிழமை உங்களுக்கு கிட்டத்தட்ட 4:30க்கு மேலே போயிருந்தது. நேற்று வளமையாக செவ்வாயிலேயே சேல்ஸ் குறைவு. புதன்கிழமை கட்டாயம் போகும், 4-4:30 தாண்டும் உங்களுக்கு. அதில் 100% மாற்றம் இல்லை. அதில் பயப்படாமல் எடுங்க. நீங்கள் மற்ற நாளைக்கு போட போகிறது இல்லை தானே, 1 ரூபா கூட போட போகிறது இல்லை நாளைக்கு. அப்போ அந்த காசு முழுக்க அங்கால போயிடும். இப்படின்னு 4:30க்கு 3-4 கட்டாயம் போகும். அப்போ எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆலையில் அண்டே மாதிரி ஒரு 2.5-3 போட்டுட்டு மிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர நீங்கள் ஓட்டி தந்தீங்கன்னா சரி, எனக்கு எடுங்க. அது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வேறு ஓடும். நீங்கள் பயப்படாமல் எடுக்கலாம். வேறு எப்படியோ இன்றைக்கு நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லும் கொண்டு வந்துடுவேன். அதுலேயும் பேமெண்ட்டுகள் டக்குன்னு உங்களுக்கு கலெக்ஷன் ஆகிடும். குழம்பாதங்க, எடுங்க. இந்த பிரைம் மினிஸ்டரோட ஒரு மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. ஈஸி கேஸ் மாதிரி நாங்களும் ஒரு சர்வீஸ் தொடங்குறது ப்ரொப்போசல் கொடுத்துருக்கோம். அது ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் சைட்டில் அக்செப்ட் பண்ணி எங்களை மீட் பண்ணி கதைச்சிருக்காங்க. பார்ப்போம் 1-2 மாதத்தில் அதுக்குரிய ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஈஸி கேஷ் மாதிரி நாங்கள் ஒரு இது சிஸ்டம் உண்டு எல்லாம் செய்துட்டோம். ரெண்டு அப்ரூவலுக்கு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கு வந்து கூப்பிட்டு கதைச்சிருக்கா. 2-3 நாள் கழித்து நடக்கிற பார்லிமெண்ட்டில் போட்டுப்பட்டு அப்ரூவல் கிடச்சிதுண்டா சரி, வேலை முடிஞ்சிட்டு.